குட் மார்னிங் எவ்ரிவன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பாளையக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தொடர்ந்து பூலித்தேவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பூலித்தேவரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. பூலித்தேவர் வந்து ஃபஸ்ட்டு கிளர்ச்சி சென்ற முதல் பாளையக்காரர். இவரோட பீரியட் வந்து 1755லேருந்து 1767 வரைக்கும் புக்கில் கொடுத்துருப்பாங்க. 10th புக்கில் ரீட் பண்ணிங்கனாலே கிளியராக இருக்கும். அதுபோக இந்த வெங்கடேஷன் அவர்களோட புக்கில் வந்து என்னென்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். 55 வந்து ஃபஸ்ட்டு ஹெரான் அவர்கள் வந்து போருக்கு வருவாங்க. வந்ததில் அவங்களுக்கு வந்து அந்த படையெல்லாம் பத்தாமல் இருக்குது, ஸோ துப்பாக்கி இல்லை, வலிமையாக இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மாபூஸ் கான் அவர்கள் மாபூஸ் கான் வந்து யாருன்னா மாபூஸ் கான், யூசுஃப் கான், மருதநாயகம், இது எல்லாருமே வந்து ஒரு ஆள் தான். ஸோ இவர் வந்து சமணத்துக்கு மாறின ஒருத்தர். அடுத்து அவர் வருவார். அவரோட பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா 61 வந்து ஒரு போர் நடக்கும். அதில் வந்து பூலித்தேவரை வந்து தோற்கடிச்சிருவாங்க. 64 பூலித்தேவர் வெற்றி அடைவாங்க. மறுபடியும் 67 வந்து என்ன ஆகுனா பூலித்தேவர் வந்து இறந்துட்டாரா இல்லை தப்பிச்சிட்டாரா அப்படின்ற தகவல் வந்து நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த பூலித்தேவரில் முக்கியமான ஒரு ஆள் வந்து ஒண்டி வீரன். இவர் வந்து யாருன்னா அவருடைய படை தளபதி மாதிரி இருப்பாங்க. பூலித்தேவன் அப்படின்னாலே ஒண்டி வீரன் தான் வருவாங்க. இந்த ஒண்டி வீரன் அவருக்காக நிறைய படைகளில் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ போரின் போது ஒரு கை வந்து இழந்திருப்பார். எப்படி ஆச்சுன்னு கேட்டப்போ இது வந்து நான் அவருக்கு செஞ்ச ஒரு போருக்காக ஏற்பட்ட போதில் வந்த ஒரு இதுதான் அப்படின்னு செவிவழி செய்திகளில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து 10th புக்கில் மேலோட்டமாக இன்ட்ரோவாக இருக்கும். இப்போ அதை தொடர்ந்து நம்ம இந்த புக்கில் வந்து என்னென்ன டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத லைட்டாக ரீட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆப்ஷன் வச்சு எக்ஸாமில் நமக்கு கேட்கும்போது இது எங்கேயோ பார்த்துருக்கோமே, எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி போடுறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் பூலித்தேவருடைய காலம். ஃபஸ்ட்டு வந்தவர் வந்து பூலித்தேவர். 1715 அவரோட பிறந்ததெல்லாம் கொடுக்கல. 15 பிறந்திருப்பாங்க. 15 செப்டம்பர் திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரங்கோயிலில் ஆவுடையார்புரம். 15 பிறந்திருப்பாங்க. 67 வரைக்கும் இருப்பாங்க. போர் நடந்த காலம் கட்டம்னு பார்த்திங்கன்னா 55 to 67. ஸோ இவருடைய பிறப்பு வந்து திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் பக்கத்தில் ஆவுடையார்புரம். அங்கே பிறந்தவர் யாருன்னு பார்த்தா நம்ம பூலித்தேவன் தான். இவங்களுடைய அப்பா அம்மா வந்து சித்திரபுத்திர தேவர், சிவஞான நாச்சியார். சித்திர சிசி ரெண்டுமே வருது, சிசி. ஸோ சித்திரபுத்திர தேவன் சிவஞான நாச்சியாருக்கும் மகனாக பிறந்திருக்காங்க. இவருக்கு வந்து இளமையிலேயே தமிழ் ஆர்வமும் கவிதை பாடும் திறனும் சுயமரியாதையும் சுதந்திர உணர்வும் இயல்பாக அமைந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து வீரமிக்க புலியை கொன்றதுனால தான் வந்து பூலித்தேவன். ஏன் இவருக்கு புலித்தேவன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பூலியை கொன்னதுனால புலித்தேவன் அப்படின்னு மக்கள் மத்தியில் வந்து மரபு வழியில் இது பட்டப்பெயராகவே மாறிடுச்சு. இப்போது நெற்கட்டான் செவ்வல் இதை பற்றி பார்க்கலாம். நெற்கட்டான் செவ்வல் அப்படிங்கிறது வந்து மதுரை நாயக்க மன்னர்களுக்கு திருநெல்வேலி இருக்கு இல்லையா, அதை கப்பமாக கட்டி வந்ததுனால அந்த ஊர் வந்து நெல்கட்டும் செவ்வல். அதாவது நெல்லுனா நெல்லை, திருநெல்வேலி கப்பம் கட்டியதால் கட்டும் செவ்வல். பூலித்தேவன் பிறந்த ஆவுடையாரத்து மக்கள் எல்லாருமே வந்து வரி வந்து கப்பமாக கட்டிட்டு வந்திருக்காங்க. பூலித்தேவன் நெல்கட்டும் செவ்வல் பாளையக்காரர் பொறுப்பேற்ற பிறகும் அவருடைய கப்ப காணிக்கை வந்து நான் வந்து பாளையக்காரர் ஆகிட்டேன், வரி செலுத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அந்த ஆற்காடு நவாப் நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருந்தோம். அந்த ஆற்காடு நவாப் முகமது அலி வந்து ஆங்கிலேயருடைய துணை வச்சுக்கிட்டு நிலவரியை வந்து வசூல் செய்யலாம் அப்படின்னு பூலித்தேவர்கிட்ட வராங்க. இவர் என்ன செய்வார்னா, நான் வரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெல்லையை வந்து கப்பமாக, திருநெல்வேலியை வந்து கப்பமாக நீ கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கப்பம் கட்ட மறுத்த முதல் ஆள் வந்து பூலித்தேவன் தான். அதனால் நெல் கட்டும் செவ்வல் வந்து இவர் மறுத்ததால் நெல் கட்டான் செவ்வல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எதற்காக இதுக்கு நெல் கட்டான் செவ்வல்னு பெயர் வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா பூலித்தேவரை தான் போடும். அந்த இடத்துல வந்து கட்டபொம்மன், வேறு தீரன் சின்னமலை அந்த மாதிரியெல்லாம் ஆப்ஷனில் செட் பண்ணியிருந்தாங்கன்னா நெல்கட்டான் செவ்வல் அப்படின்னாலே நம்ம வந்து அதுக்கு ஆப்ஷன் 100% பூலித்தேவன் தான். அப்புறம் ஃபஸ்ட்டு மோதல் வந்து யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகமது அலி வந்து என்ன பண்ணுவார், கர்நாடகத்தோட இணைச்சிக்கிடுவாங்க. அதாவது அந்த கர்நாடிக் வார், மராத்தியா வார்லாம் வரும் இல்லையா, அந்த கர்நாடிக் வார் அந்த டைமில் வந்து மதுரையை வந்து கர்நாடகத்தில் இணைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு பாளையக்காரர் வந்து அந்த முயற்சியை வந்து எதிர்க்கிறாங்க. அதை கொடுத்தவர் தான் வந்து பூலித்தேவன் பார்த்தோம்.
இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நவாப் கூட வந்து ஒரு ஆதிக்கத்தை வந்து எதிர்க்கிறாரு. அவருக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு. பாளையக்காரர் வந்து ஃபஸ்ட்டு மறுப்பு தெரிவிக்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, மேற்கு புற பாளையக்காரர்களை கொண்ட மேற்கு கூட்டமைப்பை வந்து உருவாக்கியிருப்பார். மதுரையை அவங்க இணைச்சிக்கிட்டாங்க. இந்த சைடு உள்ளது எல்லாமே இங்கிட்டு உள்ளவங்க கூட சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. ஸோ இவருடைய மகன் தான் வந்து மாபூஸ் கான். அவருடைய தலைமையில் ஒரு படை வந்து அனுப்பப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு வார் வந்து 1755 மாபூஸ் கான் தலைமையில் வர்றாங்க. மாபூஸ் கான் தலைமையில் ஹெரான் அவர்கள் வந்து படையெடுத்துகிட்டு வருவாங்களா, அந்த இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஹெரான் தான் வந்து படையெடுத்துகிட்டு வருவாங்க. தோல்வி அடைகிறாங்க. மாபூஸ் கான் வந்து பூலித்தேவன் கிட்ட வந்து தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஆற்காடு நவாப் கிட்ட போகிறாங்க. ஸோ நவாபோட பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த பிரிட்டிஷ் கம்பெனி இருக்காங்க இல்லையா, பிரிட்டிஷ் கம்பெனி வந்து திருச்சி கன்னியாகுமரி 2 பேர்த்துக்கும் வந்து கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஹெரான் அவங்கள வந்து ஒரு படையை அனுப்புகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆற்காடு நவாபால் ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரணடைஞ்சதும் இதை தான் சாக்குன்னு பிரிட்டிஷ் கம்பெனி வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும்னு ஒரு ஹெரான் தலைமையில் ஒரு படையை வந்து அனுப்புகிறாங்க. அப்போ அந்த ஹெரான் படையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பூலித்தேவனுக்கு பாடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றப்போ அவர் ஹெரானுடைய தாக்குதலை வந்து எதிர்கொண்டிருப்பார். ஸோ நெற்கட்டான் செவலுடைய முற்றுகை வந்து முறியடிச்சிருப்பார். ஸோ இந்த டைமில் வந்து ஹெரானுக்கு வந்து தோல்வி ஆயிடும். ஸோ பூலித்தேவன் கிட்ட அவர் தோற்றுருவாங்க. தோற்றுட்டு போன உடனே அவங்க வந்து என்ன சொல்லுவார்னா, காரணம் காட்டுவார். என்கிட்ட துப்பாக்கி இல்லை, படை வலிமை இல்லை, அந்த மாதிரி காரணம் காட்டி அவர் வந்து அவரோட தோல்வியை வந்து ஒத்துக்கிடுவார். நெக்ஸ்ட்டு வந்து களக்காட்டு போர் 1755. இப்போ வந்து மாபூஸ் கான் வந்து திரும்பவும் தோல்வி ஆகிட்டாரா, அப்போ வந்து எப்படியாவது இவர்கிட்ட மோதணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பூலித்தேவன் வந்து ஒரு 3 பேரை வந்து நியமிக்கிறாங்க. முடேமியான், மியான், நபிகான். இவங்க வந்து ஆற்காடு நவாபுடைய பணியில் இருக்கக்கூடிய திறமை மிக்க முடேமியா, மியான், நபிகான் இவங்க மாதிரி தன் பக்கம் வந்து இழுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருவிதாங்கூர் மன்னன் வந்து மார்த்தாண்டவர்மனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 4000 பேர் வீரர்களை வந்து அழைக்கிறாங்க. இந்த பூலித்தேவன் வழக்கம் போல் மறவர் படை அவருக்கு துணை நிற்குது. ஸோ 3 பேர் நியமிக்கிறவங்க யாருன்னா, முடேமியா, மியான், நபிகான். இந்த 3 பேரை நியமிச்சுட்டு திருவிதாங்கூர் மன்னர் வந்து மார்த்தாண்டா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பூலித்தேவனை வந்து கூப்பிடுறாங்க. ஸோ மறவர் படை எல்லாருமே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாபூஸ் கானுடைய குதிரைப்படையை வந்து நிலைக்குலைய செஞ்சிருச்சு. அவர்கிட்ட இருக்கிற அந்த கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாபூஸ் கான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த களக்காடு கோட்டையை வந்து இப்போ முற்றுகையிட்டார். ஆனால் திருவிதாங்கூரில் வந்து அந்த பேச்சுவார்த்தை நடத்தி 4000 பேர் வச்சுருக்காங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு கிளர்ச்சி உருவாகுது. அந்த கிளர்ச்சியை அடக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட வீரர்களை வந்து விலக்கி கொண்டார். யார் அனுப்புன அந்த திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா. இருந்தாலும் அதை எப்படியாவது திரும்ப பெற முடியலை அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாரு பூலித்தேவன். களக்காடு முற்றுகை பூலித்தேவரின் பெருமையை மேலும் உயர்த்தி வந்து கண்டினியூஸாக வெற்றி பெற்றுட்டாரா. களக்காடு போர் அப்புறம் வந்து நம்ம மாபூஸ் கான் அனுப்பின ஹெரான் அவங்க கூடயும் வெற்றி பெற்றுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 55 வந்து பூலித்தேவர் வந்து எப்படியாவது களக்காடை மீட்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் கொண்டுட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆற்காடு நவாப் வந்து திரும்ப வந்து இவர் வந்து ஸ்ட்ராங்காக அவரோட படைகள் வந்து பத்தாமல் இருக்குது. குதிரைப்படை இந்த மாதிரி படைகள்லாம் வந்து தேவைப்படுது அப்படின்னா இராணுவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லா படைகளையும் வாங்கிட்டு ஸ்ட்ராங்காக வந்து மாபூஸ் கான் என்ன பண்ணுறாரு, களக்காடை நோக்கி திரும்ப வர்றாரு. இப்போ வந்து திடீர்னு ஒரு தாக்குதல் பூலித்தேவன் மீது நடந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த மாபூஸ் கான் வந்து களக்காட்டையே முற்றுகையிட்டு திரும்ப முயற்சியை கைவிட்டு திருநெல்வேலி முகாமுக்கே திரும்பினார். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த நவாபுக்கும் ஆங்கிலேயருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டாங்க அப்படின்னு இப்போ முற்றுகையிட்டு கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி உள்ளே புகுந்துட்டாங்க. இப்போ வந்து நெற்கட்டான் சேவலை வந்து கைப்பற்றிட்டாரு அப்படின்னா பூலித்தேவனை வந்து நம்ம எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு மாபூஸ் கான் வந்து திருநெல்வேலியில் இருக்கிற நெற்கட்டும் செவலுக்கு டார்கெட் வைக்கிறாங்க. இந்த டைமில் தான் இந்த நெற்கட்டும் செவல் கோட்டை வந்து கொஞ்சம் பலம் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா சிவகிரி பாளையக்காரர்கள் நீங்களாக எல்லா பாளையக்காரர்களும் வந்து என்னதான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அந்த பூலித்தேவரால் மாபூஸ் கானோ
கொண்டுட்டு வர்ற இந்த படைகளுக்கு முன்னாடி அவரால் ஃபைட் பண்ண முடியாது. ஸோ இந்த முயற்சி வந்து வெற்றி பெறலை. இதில் வந்து அவர் தோற்றுருவார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜெயிக்கிற மாதிரி காட்டுவாங்க. நம்ம புக்கில் வந்து டைரெக்டாக வருவாங்க. பூலித்தேவரை வந்து வென்றுட்டு போயிடுவாங்கன்னு கொடுத்துருப்பாங்க 10th புக்கில். இதில் வந்து கொஞ்சம் வர்றாங்க, அப்புறம் போகிறாங்க, திரும்ப படையை எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் நெற்கட்டம் செவலை வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து மாபுஸ்கான் தான் வின்னர். அந்த மாதிரி பூலித்தேவனுடைய படைபலம் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதுக்கு நெற்கட்டும் செவல் களக்காடு போர். ஓகேங்களா. களக்காடு போர் வெற்றி வந்து யார்? மாபுஸ்கான். பூலித்தேவர் தோல்வி. வெற்றி வந்து மாபுஸ்கான், பூலித்தேவர் வந்து தோல்வி. இது கிளியரா? அப்புறம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை. இங்கே வந்து என்ன நடக்குன்னா, இது வந்து நமக்கு புக்கில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து அதுக்கு அடுத்த வருஷமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 55 களக்காடு, 56 ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை. இப்போ இந்த பாளையக்காரர்களில் மதுரை சைடு உள்ள ஆற்காடு நவாப் மதுரையை ஆக்கிரமித்தவர்கள் என்றும் கருதிய பூலித்தேவர் மதுரையை வந்து எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. கிழக்கிந்திய பாளையக்காரர்கள் நவாபுடைய அடக்குமுறைக்கு வந்து எஞ்சி பூலித்தேவனுடன் சேர தயங்கினாலும் நட்டம் வந்து பாளையக்காரகம். கர்நாடக நவாப் ஆங்கிலேய கூட்டாதிக்கத்துக்கு எதிராக ஒத்துழைக்க ஒப்புதல் அளிக்கிறாங்க. ஸோ மதுரை ப்ளஸ் பூலித்தேவனுடைய அந்த நேசக்கரம் வந்து நீட்டுறாங்க. தொடர் வெற்றிகளால் ஊக்குவிக்கப்பட்ட அந்த பூலித்தேவன் வந்து அதுக்கப்புறம் பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு வந்து தலைமை ஏற்றுட்டார். இங்கே வந்து வெற்றி கிடைக்குது. பூலித்தேவன் ஸ்ரீவி வழியாக செல்லும்போது மதுரை நவாபிடம் வந்து எப்படியாவது கைப்பற்றணும்னு ஒரு பிளான் போடுறாரு. அந்த பிளானில் என்ன நடக்குன்னா, அந்த கோயிலில் வந்து நகரக்கோட்டையை அப்துல் ரகுமீன் பிடியில் நின்றும் கைப்பற்றினார். திரும்ப அந்த கோட்டையை வந்து பூலித்தேவன் வாங்கிட்டார். ஸோ எதிர்ப்படையோட மோதாமல் மறைஞ்சிருந்து தாக்கி எல்லாரையும் வந்து டைரெக்டாக போகாமல் மறைஞ்சிருந்து வீழ்த்தி போட்டுட்டார் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில். நவாப் வீரர்கள் எல்லாருமே வந்து நிலை குலைஞ்சிட்டாங்க. ஸோ சில பேர் எஸ்கேப் ஆகிட்டாங்க. இப்போ வந்து பூலித்தேவனுடைய புகழ் வந்து அடுக்கடுக்காக பெருகிருச்சு. ஸோ பாளையக்காரர்கள் அப்படின்னாலே பூலித்தேவர் வந்து ஒரு சிறப்பு செஞ்சுருக்கார் இல்லையா? அதனால ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து இவருக்கு என்ன கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி தான் கிடச்சிது. களக்காடு போரில் தோல்வி, பூலித்தேவருக்கு ஸ்ரீவியில் வந்து வெற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஆங்கிலேயருடைய எதிர்த்திட்டம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது தடுத்து நிறுத்துறதுக்கு முடிவு செய்யணும் அப்படின்னா இராணுவ ஸ்ட்ராட்டஜியை தான் கையில் எடுக்கிறாங்க. இந்த டைமில் மாபுஸ்கான் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, திறமையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கான் சாஹிப்னு ஒருத்தர் வராரு. இவருக்கு 3 பேர் கொடுத்துருப்பாங்க புக்கில். கான் சாஹிப், மருதநாயகம், யூசுஃப் கான். ஓகேங்களா. மருதநாயகம் மற்றும் யூசுஃப் கான் இந்த 3 வந்து இவர் தான். இப்போ இவர் தலைமையில் வந்து திருநெல்வேலிக்கு போய் முகாமிட்டு எதிர்ப்பை வந்து எதிர்கொள்ள பிளான் பண்ணுறாங்க. இப்போ டைரெக்டாக அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இவர்கிட்ட வந்து வரி வசூலை வந்து நேரடியாக மேற்கொள்ளணும். இவரை அனுப்பி வச்சு இவர்கிட்ட இருந்து நம்ம வரியை வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. 56 வந்து திருநெல்வேலி தாக்குதல். திருநெல்வேலியை கைப்பற்றிவிட்டால் மதுரையை மீட்பது எளிது. மாற்று திட்டத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ திருநெல்வேலியையும் மேற்கே மதுரையும் கைப்பற்றிய பின்னாடி நவாப் மற்றும் ஆங்கிலேயரை வந்து ஒரு சேர விரட்டணும் அப்படின்றத பிளான் பண்ணுறாங்க. எப்படியாவது நவாபையோ ஆங்கிலேயரையும் நம்ம விரட்டணும் அப்படின்னு வாதிடுறாங்க. இப்போ இந்த பூலித்தேவன் வந்து திருநெல்வேலியை கைப்பற்றணும். ஏன்னா திருநெல்வேலிக்குள்ளே மாபுஸ்கான் வந்துட்டாங்க. இப்போ திருநெல்வேலியை எப்படியாவது நம்ம கட்டுக்குள் கொண்டுட்டு வரணும், அவங்க படையை வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இருந்தாலும் கான் சாஹிப் வந்து அவருக்கு வந்து சில பாளையக்காரர்கள் வந்து அவர் பக்கத்தில் தான் இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க கான் சாஹிப்புக்கு. இந்நிலையில் பூலித்தேவனின் படை வந்து திருநெல்வேலியை தாக்கியது. இப்போ இந்த கூட்டுப்படைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரழிவை சந்திக்க முடியாத பூலித்தேவன் அவங்க வீரர்களுடன் நெல்கட்டான் செவலுக்கு திரும்பினார். இங்கேயும் வந்து தோல்வி ஏற்படுது. 56 மார்ச் 21 மாபுஸ்கானா யார்? நம்ம கான் சாஹிப் திருநெல்வேலி தாக்குதல் நடக்குது. இப்போ திருநெல்வேலியை கைப்பற்றிட்டாங்களான்னா கைப்பற்றிட்டாங்க. அது வந்து நவாப் ஆங்கிலேயருடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டார். ஆங்கிலேயர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு ஸோ சீரழிப்பது இந்த மாதிரி கொள்கை புதிதாக நியமிக்கப்பட்டிருந்த தீர்த்தாரப்ப முதலியாருடன் நாங்கள் வந்து கப்பம் கட்டிக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினால சூறையாட கள்ளர்களை வந்து அனுமதிச்சிருப்பார் பூலித்தேவன். ஸோ நவாபோடைய நிலங்கள் எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க.
திருநெல்வேலி தாக்குதலில் தோல்வி ஆயிடுச்சா நெல்கண்டான் ஜவுளிக்கு. அதனால் நவாப் வந்து ஆங்கிலேயருடன் ஒரு சமரசம் இது பண்ணிக்கிட்டு எப்படி வந்து சீரழிக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சப்போர்ட் இல்லைன்னா தீர்த்தராப்ப முதலியாருடன் அவருடைய சப்போர்ட்டில் வந்து கப்பம் கட்டுறதுக்கு தயாராக இருக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே நவாபின் நிலங்களை வந்து புலித்தேவர் வந்து ஓகே இவங்களை நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சூறையாடுவாங்க. அதுக்கப்புறம் பின்வாங்கி போன பாளையக்காரர்கள் வந்து பிளான் இருக்கும், பட் போக மாட்டாங்க போல். பின்வாங்கி போன பாளையக்காரர்கள் வந்து ஊக்கப்படுத்தி மீண்டும் கட்டமைப்பை வந்து புதுப்பிக்கிறாங்க. கிழக்கு பகுதி பாளையக்காரர்கள் சிலர் அனுப்பிய படை வீரர்களையும் சேர்த்து கொண்டு திரும்ப எல்லா பாளையக்காரர்கள் கிழக்கு மேற்குன்னு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் போருக்குள்ளே போய் அட்டாக் பண்ண போகிறாங்க. இப்போ தான் வந்து திருநெல்வேலியை வந்து கைப்பற்றிட்டாங்க. பூலித்தேவன் அதிர்ச்சிக்குள்ளான எதிரி படையினர் வந்து செயலிழந்தனர். அதாவது ஆர்காட் நவாப் வந்து தோல்வி, இவங்க வந்து வின்னர். அந்த மாதிரி திருநெல்வேலி வந்து கைப்பற்றிட்டாங்க. இப்போ பாளையங்கோட்டையை திரும்ப அவங்க முற்றுகையிடணும் அப்படின்னு சொல்லி கான் சாஹிப் தலைமையில் கோட்டையை கைப்பற்றுறதுக்கு வேகமாக வருவாங்க. அப்போ கோட்டையை வந்து சுற்றி வளைத்துக்கிட்டாங்க. பூலித்தேவன் வந்து வேகமாக போய் கோட்டையை சுற்றி வளைத்து அவங்களுக்கு உணவுப் பொருள் செல்வதை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டு கோட்டையின் மீது ஏற முற்பட்ட போது பீரங்கி தாக்குதல் வருது. ஏன்னா வந்தது கான் சாஹிப், அவர் நிறைய படை மற்றும் பீரங்கியோடு வர்றாரு. அப்போ வந்து வேறு வழியே இல்லாமல் திரும்ப பின்வாங்க போயிட்டு கை கட்டிய பாளையங்கோட்டை முற்றுகை 1756 அடுக்கடுக்காக அடுத்து வந்து தோல்வி தான். 50 களக்காடு போரில் தான் வெற்றி அடைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திருநெல்வேலி தாக்குதலில் வந்து போர் நடக்குது. இதில் வந்து கான் சாஹிப் வந்து தோல்வி தான். கான் சாஹிப் வெற்றி, புலித்தேவர் தோல்வி. இதில் வந்து 55 களக்காடு போரில் வந்து மாபுஸ்கான் வெற்றி. ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகையில் வின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த திருநெல்வேலி முற்றுகையில் வந்து பாளையக்காரர்கள் தோற்றுருப்பாங்க. பூலித்தேவன் கடைசி இறுதிக்கட்ட போராட்டம் அப்படின்றதுல வந்து என்ன வருதுன்னா பூலித்தேவன் வந்து எப்படியாவது மதுரையை வந்து மீட்கணும். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் அதிகாரிகள் எல்லாருடைய சப்போர்ட்டையும் ஏற்றுக்கிட்டு ஊழல் செய்கிற அதிகாரிகள் பொருளாசை காட்டி அவங்க பக்கத்தில் மாபுஸ்கான் எல்லாத்தையும் வந்து நம்ம பக்கம் கொண்டுட்டு வர வச்சு பாளையக்காரர்கள் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் வந்து பில்டு பண்ணுறாங்க. இருந்தாலும் மதுரையை வந்து எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு பிளான் போடுறாரு. ஸோ கான் சாஹிப் வந்து என்ன பண்ணியிருக்காரு, களக்காடு, பாப்பன்குளம், ஆழ்வார்குறிச்சி, பிரம்மதேசம், தரன்குறிச்சி எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு இவங்களோட படையை வந்து டம்மி ஆக்கிட்டாங்க, பூலித்தேவன் படையா. அதனால் திருநெல்வேலியை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்ற முயற்சியை வந்து திரும்ப விட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க போரில் ஜெயிச்சுட்டாங்க. 56 கான் சாஹிப் ஜெயிச்சுட்டாங்க. இவர் வந்து ஒரு கூட்டணி வைக்கிறாரு, இருந்தாலும் அது ஃபெயிலியர் ஆகுது. திரும்ப 1757 அந்த முற்றுகையை வந்து இவரே கைவிட்டார். இறுதி போராட்டம் வந்து என்னது அப்படின்னா சூழ்ச்சி திறனால் வீழ்த்த முடிவு செய்கிறாங்க. எப்படியாவது வந்து இந்த கான் சாஹிப்பை வந்து என்ன பண்ணுறாருன்னா இவர் பூலித்தேவரை வந்து இப்படி பண்ணுறது ஈஸி கிடையாது, ஏதாவது கிரிமினல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பாளையக்காரர்கள் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ சமல பணமுடைய மாபுஸ்கானை வந்து விலைக்கு வாங்கிறாரு. மாபுஸ்கான விலைக்கு வாங்கினதும் இராணுவ உதவி வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடவடிக்கை வந்து பூலித்தேவனை வந்து எல்லாரும் வந்திருப்பாங்க. இப்போ இவர் தனிப்பட்டுப்படுத்துருவார் அப்படின்னு கான் சாஹிப் பிளான் போட்டு அவரும் இப்போ வந்து வாசுதேவநல்லூர் கோட்டையை வந்து முற்றுகையிட்டு அதையும் போராட்டத்துக்கு பின்னாடி வந்து கைப்பற்றிட்டு போயிடுவாங்க. 57 வாசுதேவன் கோட்டை முற்றுகை. இப்போ சாத்தூர்குள்ளக்க வராங்க. சாத்தூர் கோட்டையில் இருந்த பூலித்தேவனை வந்து சூழ்ச்சியால் இது பண்ணி கோட்டையை விட்டு பூலித்தேவன் வந்து வெளியே வருவாரா, இராணுவ முகாம்களை தாக்கி பேரழிவை ஏற்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஊத்துமலையை வந்து கைப்பற்றிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பூலித்தேவன் வந்து பாளையம் கோட்டை, திருநெல்வேலி எல்லாம் கைப்பற்றக்கூடிய முயற்சியிலையும் வந்து ஈடுபட்டால், ஆனால் இறுதி முற்றிய எல்லாத்தையும் வந்து கான் சாஹிப் என்ன பண்ணிடுவார், தோக்கடிச்சிருவார். ஏன்னா அவர்கிட்ட நிறைய படைபலம் இருக்குது, அப்புறம் துப்பாக்கியும் இருக்குது. 61 நெற்கட்டான் சேவலை வந்து கைப்பற்றினார். காட்டுக்குள்ளே வந்து திரும்ப போனார். 61 திரும்ப என்ன பண்ணுவார்னா நெற்கட்டும் செவ்வல் அப்படின்ற கோட்டையை கைப்பற்றிடுவார். அப்புறம் நம்ம புக்கில் வந்து 64, 67 வரைக்கும் கூட பேசியிருப்பாங்க. அப்புறம் காட்டுக்குள்ளே மறைஞ்சவர் வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு ஒரு ஆதாரமற்ற தகவலாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் விஜயநகர பேரரசில் வந்து பாளையக்காரர்களின் இராணுவ ஆட்சியின் கீழ் நிலமானிய முறை வந்து வழக்கத்துக்கு வந்தது. தாக்கத்தால் தமிழர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர், உழவர்களும் பாதிக்கப்பட்டனர். ஸோ இந்த மாதிரி வந்து பாதிப்பை வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம புக்கில் வந்து ஒண்டி வீரன் இருக்கார் இல்லையா, ஒண்டி வீரன் பற்றின டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எக்ஸ்ட்ரா நம்ம இதில் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாளையங்கோட்டை முற்றுகை 56, திருநெல்வேலி முற்றுகை 57 ரெண்டுமே வந்து அவருக்கு தோல்வி தான்.
அப்புறம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை வந்து 55, இதில் வந்து 56, இதில் வந்து வெற்றி அடைஞ்சிருப்பார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து வெற்றி அடைஞ்சிருப்பார். அப்புறம் 55ல் வந்து நெற்கட்டும் செவ்வல் இதுலையும் வந்து தோல்வி தான். ஸோ இதுதான் அவர் எங்கே வெற்றி எங்கே தோல்வி இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நெற்கட்டும் செவ்வல் அப்படின்னு கீவேர்டு வந்தால் அது பூலித்தேவர் தான். அதுக்கப்புறம் ஒரு தமிழ்நாடு அந்த மதுரை ஒருத்தவங்க கூட சப்போர்ட் பண்ணி பிளான் பண்ணியிருப்பாங்க, அது வந்து தீர்த்தாரப்ப முதலியார். இது பார்த்துக்கோங்க. இப்போல்லாம் பர்த் டேட்டு கேட்குறாங்க. ஸோ பர்த் டேட்டு கேட்குறதுனால 15 செப்டம்பரில் திருநெல்வேலியில் பிறக்கிறாங்க, ஆவுடையார்புரம் அப்படின்ற கிராமத்தில். அப்புறம் வந்து சித்திரபுத்திர தேவர், சிவஞான நாச்சியார். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. தேங்க்யூ.